இப்போ எப்படிலாம் ஷூட் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 2.5 இயர்ஸா இது வந்து உழைச்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட கோ டு ட்ரைபாட். ஒன்றும் இல்லை, இப்படி வச்சு அப்படி இது அவ்வளோதான். ஈஸியாக வந்து மைக் அட்டாச் பண்ணிக்கலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் நான் இதில் சொல்ல போகிறேன். Q&A செஷனில் கூட நிறைய கொஸ்டின்ஸ் இதை பற்றி வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படி வந்து ஷூட் பண்ணுறேன், என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன் எடிட் பண்ணுறதுக்கு, அப்புறம் நான் என்னென்னலாம் வந்து திங்ஸ் யூஸ் பண்ணுறேன் vlogging பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு 1-2 பேர் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மெம்பர்ஸாவது கேட்டிருப்பீங்க. அது வந்து Q&A செஷனில் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் டீட்டெயில்டாக அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்ட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி என்னோட யூடியூப் ஜேர்னியில் நான் சொல்லியிருந்தேன், இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணதே குழந்தைங்களுக்காகன்ட்டு. ஸோ அப்போ வந்து குழந்தைங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றப்ப அவங்களோட டான்ஸ் கண்டென்ட், அவங்களோட சிங்கிங் கண்டென்ட் இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து தனிஷாவோட கொரியோகிராஃபர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கேமரா வாங்கலாம், கேமரா வந்து டான்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கிளாரிட்டி அவுட்புட்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் இமீடியட்டாக ஒரு கேமரா வாங்கினோம். அதாவது நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த்க்குள்ளேயே நம்ம கேமரா வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் வாங்கின கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேனான் R50. கிளாரிட்டி வந்து செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து நம்ம சேனலில் இருக்க இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, டானிஷையோட டான்ஸ்லாம் அந்த கேமராவில் ஷூட் பண்ணது தான். அவுட்புட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கும் வந்து ஓகே. ஏன்னா அப்போது அந்த டைமில் வந்து ஷூட் பண்ணது எல்லாமே அவர் தான், நான் வந்து ஹேண்டில் பண்ணலை. அதுவும் ஸ்பெஷலாக யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப ஹேண்டியாகவும் அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கிற ஒரு மாடல். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் நம்ம யூடியூப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டான்ஸ் கண்டென்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அண்ட் ஷூட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா கொரியோகிராஃபர், அதாவது மணி மாஸ்டர் தான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு கேமரா வச்சு அவர் யூஸ் பண்ணுறதுக்கு ஹீ இஸ் ஆல்ரெடி யூஸ் டு இட். கேமராஸ் வச்சு நிறைய அந்த மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பசங்க பிஸி ஆக ஆக நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இல்லையா. லைக் நான் வந்து வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தேன், ஷூட் பண்ணுறது, vlogging பண்ணுறது, எங்கேயாவது வெளியூர் போனாலும் வந்து கேமரா வச்சு vlogging பண்ணுறதுக்கெலாம் நான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, கேமரா வந்து எனக்கு அவ்வளோ ஹேண்டியாக இல்லை. எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் ரியலி டிஃபிகல்ட். அந்த கேமராவை எடுத்துகிட்டு அந்த கேமரா பேக்கை பார்த்துக்கணும், கேமராவை பார்த்துக்கணும். இது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சுது. மேபி மற்றவங்களுக்கு இது வந்து நல்லாவே இதனுடைய அவுட்புட், இதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்துட்டு சில பேருக்கு வந்து கண்டிப்பாக இதுதான் இருக்கணும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஃபார் மீ பர்சனலி எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதை யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் தான் நான் யோசித்தேன், இல்லை வேண்டாம், எனக்கு கேமரா வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் யூடியூப் ஆரம்பித்த அந்த ஸ்டேஜ்லேருந்தே வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் ஐஃபோனில் தான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஷூட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஏன்னா ஃபோன் எப்போவுமே நம்ம கையில் இருக்கும். எங்கே போனாலும் நம்ம வந்து ஃபோன் கேரி பண்ணுவோம். ஸோ டக்குன்ட்டு எடுத்து இந்த மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம எங்கேயாவது போகிறோம், ஒரு இடத்துல வெயிட்டிங் டைம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் டக்குன்ட்டு வந்து ஃபோன்லேயே எல்லா வீடியோஸும் இருக்கும். எடிட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அப்போ நான் யோசித்தேன், இல்லை கேமரா இஸ் நாட் மை திங் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக அதை வந்து சேல் பண்ணிட்டோம். அது வந்து நாங்கள் வாங்கி ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து நாங்கள் சேல் பண்ணதால் நல்ல ரேட்டுக்கே வந்து கொடுத்துட்டோம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் vlogging, குக்கிங் vlogging இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து ஃபோன் இருந்தாலே தாராளமான ஒரு விஷயம். அண்ட் ஐஃபோன் தான் இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கிற ஒரு ஃபோன் இருந்தால் இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே, நான் இப்போது எப்படிலாம் ஷூட் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போகலாம். ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறது லாங் ஃபார்மேட் வீடியோ. ஸோ அதுக்கு வந்து ஃபோன் லேண்ட்ஸ்கேப் மோடில் நம்ம செட் பண்ணி வைக்கணும். இப்போ நான் எடுக்க போகிற கிளிப்பிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டைனிங்லேருந்து நடந்து போய் கிச்சனில் லைட் போடுறது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கேமரா ஆங்கிள்லாம் செட் பண்ணிவிட்டு அங்கே நடந்து போகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்தாச்சு. கிச்சன் லைட்ஸ் ஆன் பண்ணுறது உள்ளே இருந்து எடுக்கிற மாதிரி வேணும்னு நினச்சேன்.
ஸோ அந்த வீடியோவ அப்படியே பாஸ் பண்ணிட்டு ட்ரைபாடோட எடுத்துட்டு போய் கிச்சன்ல வச்சாச்சு. இங்க ஆங்கிள் செட் பண்ணிட்டு அப்படியே அங்க டைனிங்ல இருந்து நடந்து வந்து இங்க ஸ்விட்ச் போடுற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்துருவேன். இந்த மாதிரி எடுத்துட்டா நம்ம எடிட் பண்றப்போ ஒரு கன்டினியூட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப எடுத்த வீடியோ எடிட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு வீடியோவுக்கு பேசிக்கா தேவையான விஷயம் லைட்டிங். நேச்சுரல் லைட்டிங் இருந்தா சூப்பரா இருக்கும். அது இல்லாத பட்சத்தில வீட்ல இருக்க லைட்ஸ் ஆன் பண்ணிப்பேன். நான் இதுவரைக்கும் ரிங் லைட்ஸ் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணதில்ல வீடியோக்கு. இப்ப நான் நெக்ஸ்ட் எடுக்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஏபிசி ஜூஸ் செஞ்சு வச்சிருக்கேன். ஸோ அந்த ஜூஸ் வந்து கிளாஸ்ல போர் பண்றது, அதுதான் வந்து வீடியோ கிளிப்பிங்கா எடுக்க போறேன். இந்த கிச்சன் ஸ்லாப்ல வச்சு தான் ஜூஸ் வந்து நான் கிளாஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஸோ அதுக்கேத்த மாதிரி ஆங்கிள் செட் பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. இப்போ வீடியோ ஆன் பண்ணிட்டு கிளாஸ் அங்க வச்சுட்டு, அங்க ஒரு கப்ல பாதாம் பிசினும், சியா சீட்ஸும் ஊற வச்சிருக்கேன். ஸோ ஜூஸ்ல வந்து நான் அத மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கப்ல இருக்கிறத ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது ஜூஸ் போர் பண்றது வந்து இதே ஆங்கிள்ல வேண்டாம். டாப் ஆங்கிள்ல இருந்து எடுக்கலான்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ஸ்டாண்ட்ல வந்து டாப் ஆங்கிள்ல இருந்து எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாப் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு, அந்த ஸ்டாண்ட கொஞ்சம் மேல ஏத்திக்கணும். நமக்கு எந்த ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஏத்துனதுக்கு அப்புறம் நாப திருப்பி டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டாண்ட எந்த அளவுக்கு நமக்கு பெண்ட் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் வச்சிருக்க அந்த போர்ஷன் கூட நான் லைட்டா டில்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு ஜூம் இன் பண்ணணுமோ பண்ணிட்டு, நம்ம வந்து வீடியோவ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அண்ட் ஜூஸ் வந்து நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இத பண்ணிட்டுருக்கப்பயே பார்த்தீங்கன்னா, கேமராவையும் முடிஞ்சா லைட்டா செக் பண்ணிப்பேன். எல்லாம் கரெக்ட்டா தான் ஆயிட்டுருக்கா அப்படின்றது. ஜூஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளிப்பிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜூஸ மிக்ஸ் பண்றது. ஸோ மிக்ஸ் பண்றது வந்து ஒரு ஆங்கிள்ல நான் செட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் 2 கிளிப்பிங் எடுத்தது வந்து க்ளோஸ் அப் ஷாட். ஸோ இந்த மிக்ஸ் பண்றது வந்து எனக்கு கொஞ்சம் லாங் ஷாட் வேணும்னு தோணுச்சு. அதனால தான் கொஞ்சம் தூரத்தில நான் வந்து செட் பண்ணிட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிச்சன்லேருந்து ஜூஸ் எடுத்துட்டு வெளிய வர மாதிரி ஒரு சீன். ஸோ அதுக்காக கிச்சன் வாசல் கிட்ட நான் ஆங்கிள் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பாஸ்ல தான் இருக்கு வீடியோ. அத வந்து நான் அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணிட்டு, இங்க வந்து ஜூஸ எடுத்துட்டு போயிடுவேன். அகைன் வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, அடுத்த கிளிப்பிங் என்னன்னா, நான் வெளிய அங்க சேர்ல உட்காந்து ஜூஸ் குடிக்கிற மாதிரி. ஸோ இங்க ஸ்டெப்ஸ் கிட்ட நான் ஃபோன் வச்சு ஆங்கிள் செட் பண்ணிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கிளிப்பிங் அவ்வளதான். நான் எந்திரிச்சு வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப எடுத்த வீடியோஸ் எடிட்டிங்க்கு அப்புறம் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸ்க்கு வீடியோ எடுக்க போறேன். இதுக்கு வந்து நம்ம ஃபோன் போர்ட்ரேட் மோட்ல செட் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிபி வீடியோ. ஸோ இதில நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆங்கிள் செட் பண்ணி, ஸ்டவ் ஆன் பண்ணி பேனையும் வச்சுடுவேன். வீடியோவ அகைன் பாஸ் பண்ணிட்டு, அடுத்த ஆங்கிள் செட் பண்ணிடுவேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேன்ல பட்டர் போடுறதுக்கு. அகைன் பட்டர் போட்டதுக்கப்புறம் வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, இன்னொரு ஆங்கிள் செட் பண்றேன். கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸ் வந்து ஆட் பண்றதுக்கு.
பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா, நான் 2 ஆங்கிளில் எடுப்பேன். இது வந்து கொஞ்சம் லாங் ஷாட்டில் எடுக்கிற மாதிரி. ஹாஃப் ஆஃப் த பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ்அப் ஷாட்காக ஆங்கிள் செட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, பார்க்குற உங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி எடுக்கிறப்ப பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், என்கேஜிங்காகவும் இருக்கும். பட் எல்லா தடவையும் இத பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இல்ல. முடியாத டைம்ல விட்டுருவேன். கண்டிப்பா முடியிற டைம்ல வந்து நான் செஞ்சுடுவேன். இந்த மாதிரி ஆங்கிள் மாத்தி எடுக்கிறது. இப்ப எடுக்கிற இந்த ரெசிபி வீடியோ வந்து ஷார்ட்ஸ் ஃபார்மேட்ல தான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதனுடைய அவுட்புட் வந்து நான் இதில ஆட் பண்ணல. ஏன்னா இது லாங் ஃபார்மேட் வீடியோ. இதில வந்து நான் ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸோட ஃபார்மேட்ல வீடியோ ஆட் பண்ணேன்னா, அவ்வளவா நல்லா இருக்காது. இந்த ரெசிபி எப்படினாலும் கூடிய சீக்கிரம் நம்ம ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸ்ல வரும். அப்போ நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் வீடியோல. இப்போ வந்து நான் சினிமேட்டிக்ல எடுத்து காமிக்கிறேன். iPhoneல வந்து இந்த சினிமேட்டிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணும்னா, நம்ம ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டா, மத்த இடம்லாம் வந்து கொஞ்சம் பிளர்ரா வந்து நமக்கு தெரியும். சம்டைம்ஸ் இந்த சினிமேட்டிக்ல எடுக்கிற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஸ்தெட்டிக்கா நல்லாருக்கும். இப்போ நான் அந்த காஃபி மக்ஸ் வச்சிருக்க இடத்த ஜூம் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடிலாம் கொஞ்சம் பிளர்ரா இருக்கு. அண்ட் அந்த மக்ஸ் இருக்கிற இடம் வந்து நல்லா ஃபோக்கஸ்டா இருக்கு. சினிமேட்டிக் ஆப்ஷன்ல வந்து நமக்கு வீடியோ பாஸ் பண்ண முடியாது. வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லா கட் பண்ணிட்டு, திருப்பி புது வீடியோ தான் எடுக்கணும். ஸோ காஃபி மக்ஸ்ல ஊத்துனதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மக்ஸ எடுத்துட்டு வந்து இங்க டேபிள்ல வச்சுட்டு, நான் அங்க சோஃபால போய் உட்கார்ற கிளிப்பிங். அண்ட் இப்போ ரீசென்ட் டேஸ்ல நான் பண்ற விஷயம் என்னன்னா, ஒரு வாட்டி வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணியிருக்கிறேனா அப்படின்றத செக் பண்ணிப்பேன். ஏன்னா நெறைய தடவ இத செஞ்சிருக்கேன். ஆங்கிள்லாம் செட் பண்ணிட்டு, ஆன் பண்ணிட்டேன்னு நானா நெனச்சுக்கிட்டு வந்து நான் பாட்டுக்கு வேலைய பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன்னா, வீடியோ ஆனே ஆயிருக்காது. அதுக்கப்புறமா வீடியோவ ஆன் பண்ணிட்டு, திருப்பி அதே சீன ரிப்பீட் பண்ணுவேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஓகே. பட் சமையல் வீடியோல நம்ம உப்பு போடுறத வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டா, திருப்பிலாம் உப்பு போட முடியாது இல்லையா? அப்புறம் அந்த சாப்பாட யாருமே சாப்பிட முடியாது. குக் பண்றப்பயும் ஒரு 2, 3 வாட்டி இந்த மாரி வீடியோ எடுக்கிறது மிஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த மாரி டைம்லலாம் வாய்ஸ் ஓவர் குடுக்குறப்ப சொல்லிடுவேன். உப்பு ஆட் பண்றத நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்டின்ட்டு. ஸோ அப்பத்துலருந்து ஓரளவுக்கு கான்ஷியஸா ஒரு வாட்டி நான் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அங்க ஆன் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிப்பேன். சரி ஓகே. இந்த வீடியோட அவுட்புட் பார்த்துடலாம். ஒரே இடத்துல இருந்து ஷூட் பண்ற வீடியோஸ்க்கு ஓகே. பட் நம்ம இப்போ மூவ் பண்ணிட்டே ஷூட் பண்றோம் அப்படின்னா, ஃப்ரேம் வந்து 60ல வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சு எடுக்கிறப்ப நீங்க மூவ் பண்ணிட்டே எடுத்தா கூட வீடியோ வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ரொம்ப ஷேக் ஆகாது. இப்போ நான் மூவ் பண்ணி எடுத்திருக்க அவுட்புட்டையும் பார்த்துருங்க. ஓகே. நான் எப்படிலாம் ஷூட் பண்றேன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த விளாகிங்க்காக நான் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன்ட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்க வாங்குன ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரைபாட். இது வந்து என்ன பிராண்டுன்ட்டுலாம் எனக்கு தெரியல. இங்கேயும் எந்த பேரும் எழுதல. பட் இதனோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரைபாட். இன்னைக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகப்போது. ஒரு 2 1/2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2 1/2 இயர்ஸா இது வந்து உழைச்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட கோ டூ ட்ரைபாட். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ரொம்ப ஹேண்டியா இருக்கு பாருங்க. நம்ம வந்து பேக்ல கூட நம்ம ஹேண்ட் பேக்ல கூட கேரி பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் இது வந்து நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஹைட், லென்த் அட்ஜஸ்ட்மென்ட்லாம். இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது வந்து இந்த ட்ரைபாட் இந்த ஸ்டாண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ லென்த்துக்கு வேணா இதை புல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் இந்த அளவுக்கு வந்து இது லென்த் வந்து மேலே வரும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோனு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், மொபைலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கேமராவும். நாங்கள் கேமரா யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டைமில் கூட கேமரா கூட இதில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் வந்து கேமராவும் ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன நாப் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டைட் பண்ணிக்கிறதுக்கு இது. அண்ட் இது கூட நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இது வந்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிட்டு இப்படியே நீங்கள் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். அகெயின் வந்து உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அங்கே பொசிஷனில் வச்சுட்டு டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
ஸோ இப்போ வந்து இந்த ட்ரைபாட் எந்த அளவுக்கு யூஸ் ஆயிருக்குன்னா, நாங்க வந்து வியட்நாம் ட்ரிப்புக்கெல்லாம் போறப்ப பார்த்தீங்கன்னா, யாரையுமே கூப்பிடல. எங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து குடுக்க சொல்லி. இப்போ கப்பிள் ஃபோட்டோனா டானி எடுப்பா, இல்ல ஷையு எடுப்பா, இல்ல பசங்கள எடுக்கணும்னா நாங்க எடுப்போம். நாங்க 4 பேருமே நின்னு எடுக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்லாம் வரப்ப, நீட்டா ஃபோன இதில வச்சுட்டோம். டைமர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்களே எடுத்துக்கிட்டோம். அண்ட் எல்லா ஃபோட்டோஸும் சூப்பரா வந்திருக்கு. அந்த அளவுக்கு வீடியோக்கு மட்டும் இல்லாம, ஃபோட்டோஸ்க்கும் வந்து இந்த ட்ரைபாட் ரொம்ப யூஸ் ஆயிருக்கு. அப்புறம் நீங்க வந்து டக்குன்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஹேண்டியாக பேக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ட்ரைபாட் வாங்கினது. வாய்ஸ் ஓவர்லாம் அப்படியே தான் நான் கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தோணுச்சு, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப நிறையா வந்து வாய்ஸ் எக்கோ அடிக்கிறது, அதுக்கப்புறம் நிறையா அவுட் சைட் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு மைக் இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சப்ப, நான் ஃபர்ஸ்ட் வாங்கின மைக் வந்து பார்த்திங்கன்னா டிஜிடெக் மைக். இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மைக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரிசீவர் இருக்கும் அண்ட் ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அண்ட் நம்ம சார்ஜ் போடுறதுக்கான கேபிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் ஆனதுக்கப்புறம் தான் வாங்கினோம். அது வரைக்கும் அப்படியே தான் வாய்ஸ் ஓவர்லாம் குடுத்துட்டுருந்தேன். ஆனால் 1 இயர்க்கு அப்புறம் நான் வந்து வாங்குறப்ப, இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு வாய்ஸ் ஓவர் குடுக்குறப்ப. அண்ட் இதனுடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மைக்குக்கு நான் அப்டேட் பண்ணேன். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாம் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து அந்த ட்ரிப்புக்கு போகிறப்ப இந்த ஒரு இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடான மைக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசித்தோம். அண்ட் நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்தா கிடைக்கவே இல்லை. அவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு இந்த மைக்குக்கு. எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம். அவங்களோட வெப்சைட்லேயே போய் பார்த்துட்டோம். பட் வந்து இட் வாஸ் அன்அவைலபிள். அதுக்கப்புறம் சிவா வந்து பெங்களூரில் இருக்க எல்லா கடையிலையும் அலசி நம்பர் எடுத்து, கூகுளில் இருந்து நம்பர் எடுத்து, எப்படியும் ஒரு 10 கடைக்காவது ஃபோன் பண்ணியிருப்பாரு. அத்தனை கடையில் ஃபோன் பண்ணதில் ஒரே ஒரு கடையில் ஒரே ஒரு பீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எப்படியாவது எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் வந்து அவங்ககிட்ட பேசி அமௌண்ட் வந்து ஜிபே பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கொரியர் பண்ணாங்க. நாங்கள் வந்து சொன்னோம், எங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கொரியர் பண்ணுங்கன்னு. நாங்கள் இந்த மாதிரி வெளியூர் போகிறோம், அதுக்கு முன்னாடி எங்களுக்கு மைக் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு, அண்ட் நினச்ச மாதிரியே நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு கைக்கு. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த மைக் வைக்கிற பாக்ஸ். இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் 2 மைக் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஒரு மைக் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு மைக் இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து சார்ஜபிள் பாக்ஸ். நம்ம வந்து மைக் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயே வச்சா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். ஸோ இதில் என்னென்னா, இங்கே இண்டிகேஷன் காமிக்குது பாருங்கள், லைட்டிங்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குன்ட்டு. நம்ம மைக் யூஸ் பண்ண அப்படியே ஒரு பாயிண்ட்டாக குறைஞ்சிட்டு வரும். அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சார்ஜ் போடணுன்ட்டு. ஸோ அண்ட் இந்த முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த மைக்கில் எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேக்னெட் சிஸ்டம் இருக்குது. அப்படியே ஈஸியாக வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்படி வச்சு அப்படியே இது அவ்வளோதான். ஈஸியாக வந்து மைக் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மைக்கில் இருக்கிற ஒரு ஃபீச்சர், இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் இந்த ப்ளூ கலர் காட்டுது பாருங்கள். ஸோ இந்த ப்ளூ கலர் லைட் வந்தால் வெளியே இருக்க நாய்ஸ்லாம் நமக்கு கேட்கும். இல்லை நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணணும்னா அகெயின் இதை ப்ரெஸ் பண்ணால் க்ரீன் கலருக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம க்ரீன் கலருக்கு சேஞ்ச் பண்ணுறப்ப அவுட் சைட் நாய்ஸ்லாம் கொஞ்சம் கேன்சல் ஆகும் நமக்கு. இப்போ நான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக ப்ளூ அண்ட் க்ரீன் மாற்றி காமிச்சேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ப்ளூ சேஞ்ச் பண்ணுறப்ப எக்கோ அடிக்குது என்னோட வாய்ஸ். அந்த ப்ளூ சேஞ்ச் பண்ணி பேசின அந்த கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் எக்கோ அடிக்குது. அகைன் நான் க்ரீன் கலருக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக ஆகிடுச்சு. அது நோட்டீஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் இதனோட முக்கியமான ஃபீச்சர் அண்ட் சூப்பரான ஃபீச்சர். ஸோ இது வந்து ஹாலண்ட் பிராண்ட். இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி இந்த ஸ்டாண்ட் வாங்கினேன். இது வந்து டெலிசின் பிராண்ட். இதனுடைய லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஹைட்டுக்கு இருக்குது. அண்ட் இதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்குது. அண்ட் இது வந்து நான் ஃபஸ்ட் காமிச்ச ட்ரைபாட் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போகலாம் எங்கேனாலும். பட் இது வந்து அந்த மாதிரி கேரி பண்ணிக்க முடியாது. இது வந்து நான் இப்போ வரைக்கும் இண்டோருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதனுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்படி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அண்ட் இதனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படினாலும் பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இது இருக்குல்ல, இதையும் பெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து இப்படி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நீங்கள் எப்படினாலும் வந்து டில்ட் பண்ணிக்கலாம், எப்படி வீடியோ எடுக்கணும்னாலும். அண்ட் இந்த இடத்துல இருக்க நம்ம ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணுற இடமும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஆங்கிள்ஸ் வந்து முக்கியமாக டாப் ஆங்கிள்லேருந்து எடுக்கணும். இந்த குக்கிங் விலாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆங்கிள்லேருந்து எடுக்கிறப்பெல்லாம் நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா நம்ம வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது, ஹேண்டியாக இல்லை. பட் வந்து நல்லா யூஸ் ஆகுது. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மேக்னெட் டைப் இருக்குது. ஸோ நம்ம ஃபோன் வந்து அப்படியே மேக்னெட்டில் போய் இங்கே ஸ்டிக் ஆகிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ரீசெண்டாக டிஜிடெக்லேருந்து இந்த மாதிரி ஒரு கிம்பிள் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் இன்னும் எப்படி யூஸ் பண்ணணும் இதெல்லாம் எதுவுமே பார்க்கல. இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினது. இந்த மாதிரி ஒரு கிம்பிள் வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால வாங்கியிருக்கேன். இதனோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் இதனோட ரிவ்யூஸ் இப்போதைக்கு எனக்கு தெரியல. யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ட்ரைபாட் அண்ட் மைக். vloggingக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப். நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் வந்து இன்ஷாட் ஆப் யூஸ் பண்ணுறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு அந்த ஆப். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய யூடியூப் ஜேர்னியில் சொல்லியிருக்கேன். நான் வந்து எடிட்டிங்லாம் வந்து அந்த கொரியோகிராஃபர் கிட்ட தான் கொடுக்குறேன், அவர் தான் பண்ணிகிட்டு இருந்தாருன்ட்டு. பட் ஒரு டைமுக்கு மேலே நாங்களே பண்ண ஆரம்பித்தோம். பட் தனிஷா நியூ ஹவு த எடிட்டிங் ஷுட் பி டன். பட் அவளுக்கு டைம் இல்லாததால் நான் அவர்கிட்ட கொடுத்துட்ருந்தேன். அவளுக்கு எப்பப்போ டைம் இருக்கோ அப்போல்லாம் பண்ணுவா. ஸோ அப்போ அவள் பண்ணுறப்ப பார்த்து பார்த்து நான் கற்றுக்கிட்டது தான். ஸோ இன்னொரு ஆப்பும் ஒன்று இருந்துச்சு. லைக் எனக்கு அது வந்து பேர் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த ஆப்பில் வந்து நான் போய் பார்த்தா அது வந்து கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இன்ஷாட் வாஸ் நாட் லைக் தட். ரொம்ப ஈஸியாக, லைக் நமக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஓ இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணுன்ட்டு. அண்ட் நான் வந்து சீக்கிரமாகவே அது கற்றுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இன்ஷாட் ஆப்பில் தான் நான் வந்து எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்ஷாட் ப்ரோ அப்படின்றது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு இருக்கும். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு வந்து அது நல்லா போயிட்டுருக்கு இந்த ஆப். ஓகே. இப்போ நான் எப்படி எடிட் பண்ணுவேன் அப்படின்றது பேசிக்கா ஒரு ஐடியா குடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு, வீடியோன்ற ஐகான பிரஸ் பண்ணிட்டு, நியூ அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம எடுத்த வீடியோஸ்லாம் வரும். எந்தெந்த வீடியோஸ்லாம் நீங்க எடிட் பண்ணணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில பார்க்குறப்பயே நமக்கு தெரிஞ்சிரும். லேண்ட்ஸ்கேப்ல எது எதெல்லாம் எடுத்திருக்கோம் அண்ட் போர்ட்ரேட் மோட்ல எது எடுத்திருக்கோன்ட்டு. இப்போ நம்ம லாங் வீடியோ எடிட் பண்ண போறதுனால, நான் லேண்ட்ஸ்கேப்ல எடுத்திருக்க வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு டிக் குடுத்துட்டீங்கன்னா, வீடியோஸ் எல்லாம் ஆட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து நான் கேன்வாஸ்க்கு போயிட்டு ஃப்ரேம் சைஸ் சேஞ்ச் பண்றேன். லாங் ஃபார்ம் வீடியோஸ்க்கு வந்து 16:9 அண்ட் ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸ்க்கு வந்து 9:16. இப்போ நம்ம லாங் ஃபார்ம் வீடியோ எடிட் பண்ணுறதுனால 16:9 செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மியூட் வீடியோன்னு கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த வீடியோக்கு எல்லாமே நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறேன். இதுவே நீங்கள் மைக் வச்சு பேசியிருந்தீங்கன்னா மியூட் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே தான் எடிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நான் வீடியோவை ட்ரிம் பண்ணணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தேவையில்லாத கிளிப்பிங்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிடுவேன். அங்கேயே மேலே லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்ன்ற ஆப்ஷனும் இருக்குது, டிலீட்ன்ற ஆப்ஷனும் இருக்குது. இதே மாதிரி ஹோல் வீடியோலையும் தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணிடுவேன். இப்போ ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் டிரான்சிஷன் மாதிரி உங்களுக்கு வேணும்னா அங்கேயே அந்த ஆப்ஷன் இருக்குது. இல்லை எனக்கு டிரான்சிஷன் வேணாம் அப்படின்னாலும் பேசிக்கில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். ஸோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் நீங்கள் ஹைலைட்ஸில் ஆட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, எந்த கிளிப்பிங் வந்து உங்களுக்கு ஹைலைட்டில் ஆட் பண்ணணுமோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே ஸ்க்ரால் பண்ணல, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வீடியோவை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய அப்படியே டூப்ளிகேட் காப்பி இன்னொன்று வந்திருக்கும். அதை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஸ்டார்டிங்கில் போய் வச்சுக்கலாம். ஏன்னா ஹைலைட்ஸ் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் தானே வைப்போம். இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்மளோட ஒரிஜினல் வீடியோ வந்து கட் ஆகாது, அதே இடத்துல தான் இருக்கும். இன்ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நான் மேலே ஸ்க்ரால் பண்ணி காமிச்ச ஆப்ஷன்ஸ்லாம் நல்லாவே புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். 2-3 வாட்டி பண்ணால் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். பட் யூடியூப்பில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதுனால காப்பிரைட்ஸ் இல்லாத மியூசிக்கை ஆட் பண்ணிக்கிட்டா நல்லது. ஸோ இந்த எடிட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேலே ரைட் சைட் கார்னரில் ஒரு ஐகான் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் கேட்கும் எந்த ரெசல்யூஷனில் சேவ் பண்ணணுன்ட்டு. நான் யூஸ்வலாக 4K ரெசல்யூஷனில் சேவ் பண்ணுவேன். 4K ரெசல்யூஷனில் சேவ் பண்ணுறப்ப கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். பட் சேவ் ஆகுறதே கொஞ்சம் டைம் நிறைய பிடிக்கும். ஆல்சோ வீடியோ சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் நிறைய ஸ்டோரேஜ் கன்சியூம் பண்ணியிருக்கோம் இந்த 4K ரெசல்யூஷனில் நம்ம சேவ் பண்ணதால். பட் அதுக்காக நான் வேறு ஆப்ஷனில் சேவ் பண்ண மாட்டேன். ஏன்னா கிளாரிட்டி வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். வீடியோ யூடியூப்லலாம் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ண வீடியோவும் டெலீட்
பண்ணிடுவேன். ரா ஃபைல்ஸையும் டெலீட் பண்ணிடுவேன். ஆல்சோ ஃபைனலா இன்ஷாட் ஆப்பையும் ஓப்பன் பண்ணி டிராஃப்ட்ட டெலீட் பண்ணிடுவேன். ஸோ தட் நமக்கு வந்து ஸ்பேஸ் எல்லாம் கிளியர் ஆகி ஸ்டோரேஜ்க்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இங்க 100% முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஷூட் பண்ண வீடியோ சூப்பரா எடிட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இந்த வீடியோ ரொம்ப நாளாக பண்ணணும்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்கவும் செஞ்சுருந்தீங்க. நான் எப்படி ஃபில்ம் பண்ணுவேன், எப்படி எடிட் பண்ணுவேன்ட்டு. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ செஞ்சுட்டேன். அண்ட் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நெக்ஸ்ட் வீக் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ராஷ்மி. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Missing someone